கண்களை மூடி தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவியானவர் நம்மோடு பேசத்தக்கதாய் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எஸ் லார்ட், உங்களுடைய பெரிதான கிருபை கர்த்தாவே, நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறது சுத்த கிருபை. இந்த நாள்ல கூட கர்த்தாவே, தேவ கிருபையினால இதோ இன்னொரு வாரம் கூட உண்மை பாடத்தக்கதாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கத்தக்கதாய் தேவன் நீர் வந்திருக்கிற இந்த பெரிதான கிருபைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. எல்லாவற்றையும் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், என்னை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பெறும் ஜீவிக்கிற நல்ல வல்ல பிதாவே, ஆமென். ரெனிடாவும் ஜெர்னிதாவும் எடுத்த சாங்ல எனக்கு அந்த எடுத்த வார்த்தையில நான் இன்னைக்கு உண்மையாவே இப்பதான் அந்த பாடும்போது தான் கவனிச்சேன். ஏன்னால் அந்த வார்த்தையை குறித்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே இன்னொரு வாய்ப்பை தருகிறார். கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறார். இதோடு முடிஞ்சிருச்சு, நான் தப்பிட்டேன், இல்ல தவறு விட்டுட்டேன், நான் தவறுதலாய் பண்ணிவிட்டேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி வாய்ப்பே இல்லை என்ற எனக்கு கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை தருகிறார். என்னோடு கூட வாசிக்க திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரையில நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். உங்களால் எழுந்திருச்சு நிற்க முடியுமா? எழுந்திருச்சு நில்லுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படி செய்யப்பட்டவைகளை சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோருக்கும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதில் வந்து கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பது. உட்கார்ந்து இந்த செய்தி நம்ம கொஞ்சம் கவனமாய் தியானித்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அநேக தினங்கள் நடக்கிற ஒரு காரியமாய் தான் இதை பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ரொம்ப அழகா கர்த்தர் நமக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் கவனமா திருப்பி பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கிற வசனங்கள் இப்படியா இருக்கிறதா என்று பார்க்கும்போதுதான் நமக்கு காரியங்கள் புரியும். இந்த செய்தியின் ஆரம்பத்துல நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 1வது வசனத்துல பிலாத்தை குறித்து ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலாத்தை குறித்து என்ன காரியம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னா, அவரோட கூட இருந்தவர்கள், மக்கள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. பைலட் என்ன பண்ணாரா? He has mingled the blood of கலிலேயருடைய ரத்தத்தை அவர்கள் மத்தியிலே கலந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நான் இதை குறித்து தியானித்த பொழுது, இதை குறித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்த பொழுது, ஒரு காரியத்தை இந்த புக்கை குறித்து நான் படிக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த பகுதியை மட்டும் நான் படித்து பார்த்தேன். அப்பொழுது இந்த பகுதி எழுதப்பட்டது, இந்த காரியம் யாரால் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஜோசபஸ் சொல்ற ஒரு ரைட்டர் ஒரு புக் எழுதி இருக்கிறார். அவர் யூத வம்ச வரலாறின் புஸ்தகங்கள், வரலாற்று கதைகளை எழுதி வைத்திருக்கிறார். இதுல
பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த புக்கு எங்க எழுதியிருக்கிறாங்கன்னா புக் நம்பர் 18 சாப்டர் 4 பார்ட் 1 அப்படின்ற இடத்துல அவர் இந்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் சொன்னா, ரோமருக்கும் யூத அந்த காலங்களில் ரோமர்கள் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோம காலங்கள்ல பிலாத்து அப்பொழுது கவர்னரா அந்த தேசத்துக்கு இருக்கிறார். பிலாத்து கவர்னரா இருக்கிறப்ப என்ன பண்றாருன்னா, சபையில இருக்கிற ஒரு சர்ச்சில் இருக்கிற அவர் கவர்னரா இருக்கிறப்ப சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபண்ட் எடுக்கிறார். அவர் ட்ரெஷரியில இருந்து போய் மணி எடுக்கிறார். மணி எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கு ஒரு கால்வாயை ஒரு கெனால கட்டுறதுக்கு பிளான் பண்றாரு. மணி எங்க இருந்து எடுக்கிறாரு? சர்ச் ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறாரு. இப்ப சர்ச் ஃபண்ட்ல இருந்து எடுத்த உடனே யூத மக்களுக்கு அவர் மேல ரொம்ப அதிருப்தி ஏற்படுகிறது. சர்ச் ஃபண்ட்ல இருந்து காசு எடுக்கிறீங்களே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெனால் கட்ட. அப்ப யூத மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாருன்னா, இவருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. நம்ம பிலாத்து இன்னும் கிளவரா ஒரு ஐடியா பண்றாரு. நான் அதை பார்த்து அந்த ஹிஸ்டரியை படிச்சோன்னே எனக்கு பயங்கர ஆச்சரியம். அப்ப பழைய காலத்துல இருந்து இந்த டெக்னிக் எல்லாம் இருக்குது போல. பிலாத்து என்ன பண்றாரு, இந்த ப்ரொடெஸ்ட் பண்ற மக்களுக்கு கூட இவருடைய ஆளுங்களே இவர்களுடைய போல உள்ள அனுப்புறாரு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசனை பாருங்க. அனுப்பி இந்த ப்ரொடெஸ்ட் பண்றப்போ அவர்களுக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அவர்கள் எல்லோரும் மாண்டு போகத்தக்கதாய் அடித்து அந்த ப்ரொடெஸ்டை ஸ்டாப் பண்ணத்தக்கதாய் அவர்கள் பண்ணுகிற அந்த இதையே ஸ்டாப் பண்ணிடுறாரு பிலாத். எப்படி? தந்திரமாய் அவர்களுடைய மக்களையே கொண்டு அவர்கள் மக்களை கொல்லுகிறது வண்ணமாய். அப்ப பார்க்கிறவர்களுக்கு என்ன தெரியுது, ஒரு கலிலேயனுடைய மக்கள் அந்த இடத்துல யூதர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்களே, அப்ப பிலாத்து இந்த ரத்தத்தை கலந்து விட்டாரே, அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மனுஷன் போய் போராடும் போது மரித்து போகிறானே, அப்ப என்ன காரணமா இருக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு நல்ல காசுக்காக ஒருத்தர் போராடும் போது, ஏதோ ஒரு நல்ல தேவைக்காக ஒருத்தர் போராடும் போது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் யோசிக்கிற ஒரு கேள்வி என்ன, ஏன் ஆண்டவர் அவர்களை கைவிட்டார்? நேச்சுரலா வர ஒரு கேள்வி தானே. அதை குறித்து தான் கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றார். நமக்கு எல்லாருக்கும் எழும்புகிற ஒரு கேள்வி இது. ஒரு நல்ல காசுக்காக தானே. ஏன்னா இப்போ ரொம்ப சமீபத்துல நமக்கு ரொம்ப தெரிந்த விஷயம், அமெரிக்க தேசத்துல ஒரு மனிதன் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகவும், கேவை அவர்களை எதிர்த்ததுனாலையும், ஹோமோசெக்சுவலை எதிர்த்ததுனாலையும், அவர்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து அவர்கள் நிறைய இடங்கள் அந்த சகோதரன் போய் பண்ணதுனாலையும் அவர் என்ன பண்ணப்பட்டார்? சுட்டு கொல்லப்பட்டார். அப்போ நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன, இவர் வேதத்துல இருக்கிறதுக்கு தானே போய் பேசுறாரு, வேதத்துல இருக்கிறவர்கள தானே, அப்ப ஏன் பர்சிக்யூஷன் நடக்கப்படுகிறது? அப்ப அவர்கிட்ட உண்மை இல்லையோ, அந்த ஊழியக்காரன் ஒருவேளை சரியா பண்ணலையோ? இப்போ இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். இப்போ எனக்கு ரொம்ப தெரிந்த காரியங்கள்ல ஒரு ஊழியக்காரர், நம்ம இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர், அவர்கள் ஒரு முறை டிராவல் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. கார் ஆக்சிடென்ட் நடந்த உடனே அவர்கள் என்ன சொல்றாங்க, அதுல அவர்களுடைய மகளை அவர் இழந்து போகிறார். அவர் மகளை இழந்து போன உடனே அநேக கிறிஸ்தவ வட்டாரங்களை பேசப்பட்ட காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ பாவம் பண்ணி இருக்கிறார், அதனாலதான் அவங்க மக இறந்து போயிட்டா. ரொம்ப நல்லா தெரிந்த ஊழியக்காரர் தான். அதே போல இன்னொரு பாண்டிச்சேரியிலயும் ஒரு ஊழியக்காரர் தான். அவரும் டிராவல் பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு கார் விபத்துல தான் இறந்து போயிட்டார். அநேக ஊழியக்காரர்கள் கார் விபத்துல இறந்து போறார்கள். அநேகருடைய மக்கள்கள் கார் விபத்துல இறந்து போறார்கள். ஏதோ ஒரு டிசாஸ்டர்ல இறந்து போறார்கள். அப்ப அவர்களை காட்டிலும் நான் நல்லவனும், இறந்து போகாதவர்கள் நல்லவர்களோ? இப்போ இதுல யூதர்கள் பாதிக்கப்பட்டார்களே, அப்ப அதுதான் அவர்கள் கேட்கிறார்கள். பிலாத்தினுடைய காலத்துல ரத்தத்தை அவர்கள் பலிகளோட கலந்திருந்தார். அப்ப அது குறித்து எல்லாரும் கேட்கிறாங்கல்ல. இப்போ ஆண்டவர் இன்னொரு நம்மளையும் காட்ட ஆண்டவர் இன்னொரு அழகான ஸ்டோரி, ஒன்னு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் அதுக்கு பதிவுத்தரமா சொல்றாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 4வது வசனத்துல வாசிங்க. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போ சீலோவாமிலே 18 பேர் ஒரு கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாங்களப்பா. சீலோவாம் கோபுரம் விழுந்த உடனே அதுல உட்கார்ந்துட்டு இருந்த 18 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவர்கள் பாவிகளா? இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காரியம்? இறந்து போனவர்கள் இப்ப சிரியா தேசத்திலே வார் நடக்கிறது, உக்ரைன்ல வார் நடக்கிறது. சம்பந்தம் இல்லாதவர்கள் மரித்து போகிறார்கள்.
எதுவுமே காரணம் இல்ல. இப்ப அநேக நேரங்கள்ல நம்ம இங்கிலாந்து தேசத்துல பார்க்கிறோம் அல்லவா, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, சிலர் கத்தி கொண்டு போய் போட்டுகிறார்கள். அதுல டிசாஸ்டர்ல எந்த இடங்கள்ல எல்லாம் பூமி அதிர்ச்சிகள் நடைபெறுகிறது, சுனாமில எவ்வளவு பேர் இறந்து போனார்கள். அப்ப நமக்கு எல்லாருமே சுற்றி சுற்றி கேள்வி கேட்குதுன்னா அவர்கள் பாவம் பண்ணினதனால் இறந்து போனார்களா? இல்லை. அப்போ எனக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல மிக தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ நான் மனம் திரும்பாமல் போனால் மரிக்காத எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, மரித்து போனவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் பண்ணுகிற ஒரு மனுஷன், அது அவனுடைய சுய சிந்தனை, அவனுடைய டிசிஷன். இப்ப இதை புரிந்து கொள்ள நடக்கிற காரியங்கள் எதுவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பிதாவாகிய தேவனை நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவனை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஆதாம் ஏவாளுடைய காரியத்தை நம்ம முதல்ல மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆதாம் ஏவாளை உண்டாக்கின கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல வைத்ததற்கு அப்புறமாய் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் ஃப்ரீ வில். உங்களுக்கு எல்லாமே உங்க கைகளில் கொடுக்கப்பட்டது, உங்களை நான் கண்ட்ரோல் பண்ண போறது கிடையாது. அப்ப நீங்கள் எடுக்கிற எந்த முடிவும் நீங்கள் எடுக்கிற முடிவு தான். இதுக்கு கர்த்தருடைய காரியங்கள் இப்ப நீங்க டிசைட் பண்றீங்க. ஆண்டவர் சொல்றாருல, உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான கனி, உங்களுக்கு குட் வே அண்ட் பேட் வே இட்ஸ் இன் யுவர் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அப்ப நான் தான் முடிவு செய்கிறேன் எந்த பாதையை எடுக்க வேண்டும் என்பது. அப்ப இட் இஸ் மீ who make a choice. அப்ப ஆண்டவர் அந்த சாய்ஸ ஒரு நாளும் ஸ்டாப் பண்ண மாட்டார். இப்ப ஏதோ ஒரு தீவிரவாதி பண்ணுகிற காரியத்தை அது அவன் எடுக்கிற முடிவு. அதுல கர்த்தர் ஆண்டவர் இப்ப ஆண்டவருக்கு ஆளுகைக்குள்ள எல்லாருமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பிசாசுக்கு கீழே போனதுனால இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் ஒருத்தரை கொல்ல வேண்டுமா கொல்ல வேண்டாமான்றது இருக்கு. இப்ப நம்ம அவங்கள குறித்ததான நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர்கள் ஆண்டவருக்குள்ள வருவார்களே ஆனால் ரட்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு. இப்ப நம்மளுடைய செய்தி, நமக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறார்? மனம் திரும்பாவிட்டால் எனக்கு அப்படியே நடக்கும். அப்ப நானும் அவ்விதமாக பாதிக்கப்படுவேன் என்று சொன்னால் அதை குறித்ததான ஒரு செய்தியை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? எனக்கு தேவை ஒன்று, நான் தேவனிடத்துல ஒரு காரியத்தை எப்பொழுதும் கேட்காமல் இருக்கக்கூடாது. என்னது? இது யாரு ஃபால்ட்னு அவர் கேட்க கூடாது. நான் என்ன பண்ணக்கூடாது? இது யார் ஃபால்ட்? யோவான் 9வது அதிகாரம் 2-3 வாசிங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? யார் கேட்கிறா? அவருடைய சீஷர்களை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஒரு மனுஷன் குருடனாய் இருக்கிறான். குருடனாய் இருக்கிற மனுஷனை பார்த்து கூட இருக்கிற மக்கள் கேட்கிற காரியம் என்ன? வாசிங்க. ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஆமா, நான் யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஆமா, பாருங்களேன், எத்தனை பெரிய நம்மளுக்கு ரொம்ப கடினமான இருதயம் இருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு காரியம், அவனுடைய குறையை பார்க்கும் பொழுது இவன் பாவத்தினாலே தான் குருடனாய் இருப்பானா என்று பார்க்கிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சரியா நடக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தின் பார்வையில உலகம் உங்களை பார்க்கிற விதமாய் பார்க்கும் பொழுது ஏதோ நீ பாவம் செய்திருக்கிறாய், அதனாலதான் உன் வாழ்க்கையில இப்படி ஒரு மரணம் சம்பவித்திருக்கிறது, உனக்கு இப்படி இழப்பு சம்பவித்திருக்கிறது, உன் குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் உன் பாவம். அப்படிதான் நம்மள உலகம் சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் இல்லை, பாவத்தினால மாத்திரம் இல்லை, நான் இருக்கிற வண்ணமா இருக்கிறதுனால நடக்கிற காரியங்கள் வேற. அப்ப நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காரியம் ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் தேவன் சரி செய்யும் விதமா எனக்கு கொடுக்கப்படுகிறது. The problem, if I am challenging or if I am facing anything, God wanted to intervene in that problem. God wanted to bring some solution to that problem. That is why God is allowing that problem. ஆண்டவர் அலோ பண்றதுக்கே there is a reason. இப்ப ப்ராப்ளம் வரும்போது, அது எனக்கு வரும் பொழுது, அந்த சேலஞ்சஸ் வரும்போது God wanted to resolve it. குருடனுக்கு வரும் பொழுது, அவன் பிறக்கும் போது பாவத்தினால வந்துச்சு இல்ல, தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாய் வந்திருக்கிற குருட்டுத்தனம் அது.
அது நீங்க ஸ்டோரி எடுத்து போய் வாட்சி பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அழகா ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்போ இந்த மனம் திரும்புதலை குறித்ததான ஒரு காரியத்தை கர்த்தர் இங்க கொடுக்கிறார். அப்போ மனம் திரும்புதல்னு பார்க்கும்போது மத்தேயு 4:17 வாசிங்க. இந்த மனம் திரும்புதலை ரொம்ப திரும்ப 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 சொல்லி கொடுக்கிறார். அப்போ மனம் திரும்புதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. மத்தேயு 4:17 வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. எப்பவுமே கவனிங்க, ஒரு காரியம் நமக்கு மனம் திரும்புதல் சொல்லும் பொழுது, அப்ப எனக்குள்ள மனமாற்றம் வரணும். உடனே இப்போ எனக்கு அடுத்த கட்டமே எனக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறேன். நான் மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம், நான் மனம் திரும்பலனா எனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. இப்போ மனம் திரும்புதலுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நான் மனம் திரும்பினா ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது சொல்ற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப எனக்கு லாஸ்ட் மினிட் தான், எந்த நிமிடம் நான் மனம் திரும்ப வேண்டுமோ, நான் மனம் திரும்ப விட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடுவேன். If I don't repent, I will lose the kingdom of God. இததான் ஆண்டவர் சொல்றார். இந்த ஊமையை தான் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். இந்த ஊமையை தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்ப செத்து போனவர்களை காட்டிலும் நீங்களும் அப்படி மாண்டு போகாதபடிக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14-15 வாசிங்களேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீங்க காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நான் மனம் திரும்பாவிட்டால் என்னால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதான் சொல்றாரு. மத்தேயு 3:2 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். யோவான் சானனுடைய முதல் பிரசங்கமே அதான். மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம், மனம் திரும்பாவிட்டால் நான் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ற இன்னொரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. லூக்கா 10:9. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொந்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆமா, உங்களை சுகமாக்குகிறதே, உங்களை மன்னிக்கிறதே பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு தான். அப்போ ஆண்டவர் இந்த லூக்கா 13வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய மரணம் மனம் திரும்பாமல் இருந்து மரணம் அடையக்கூடாது. நான் மனம் திரும்பாம இருந்து மரிச்சு போயிடக்கூடாது. வித்தவுட் a repentance I can't get into kingdom of God. நான் உள்ள போவே முடியாது. I can't step, நினைச்சு கூட பார்க்க முடியாது. I cannot dream the kingdom of God. ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது மனம் திரும்புதல். இப்போ மனம் திரும்புதல்லாம் என்ன? ஆண்டவருக்கு நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ பிழைப்பான் சொல்லி இருக்கிறது. இப்ப மனம் திரும்புதல் சொன்னா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா விளங்குற மாதிரி சொல்றேன். இப்ப நான் பாவி, இப்ப நான் மனம் திரும்புறேன்னா சும்மா ரைட் சைட்ல டர்ன் பண்ணி சாரி ஆண்டவரே அப்படி சொல்றது இல்ல, இல்ல லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணி சாரி ஆண்டவரே அப்படி சொல்றது இல்ல. நான் மனம் திரும்புறதுன்னு சொன்னா 180 டிகிரி நான் டர்ன் பண்ணி என் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் கிட்ட மறைக்காம போய் கொடுக்கிறது மனம் திரும்புதல். ஏதோ ஒண்ணு நான் ஃபர்கிவ் பண்ணாம இருக்கிறது தான். ஏனென்று சொன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது ரொம்ப அழகா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னது? என் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என் கடன்களை எனக்கு மன்னியும். தேவனுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப நான் எந்த இடங்கள்லாம் மன்னிக்காதபடிக்கு என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற முதல் காரியம் மற்றவர்களை மன்னிக்காதபடிக்கு எனக்கு இருக்கிற காரியம். அப்ப நான் மனம் திரும்பவே மாட்டேன்றேன், எனக்கு மன்னிக்கவே மனசு இல்ல. ஆண்டவர் அதை தான் திரும்ப சொல்றார். அப்போ இங்க சொல்லும் போது இதை சொல்லின உடனே ஆண்டவர் 6வது வசனத்துல அப்பொழுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அப்போ போன இன்ஸ்டன்ட்டுக்கும் இப்ப சொல்ல போற ஓமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இது வந்து டிட்டாச்டு கிடையாது. இந்த ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த ஸ்டோரியில 6-9 வசனங்கள் தான், 6, 7, 8, 9 4 வசனங்கள் தான். இந்த 4 வசனத்துல 4 காரியங்கள் சொல்லி கொடுக்கிறார். முதலாவது காரியம், முதல்ல அந்த மரத்துல கனி இல்லை. ஓகேங்களா? 2வது 3 வருஷம் வெயிட் பண்ணியும் கனி இல்லை.
மூணாவது, அந்த மரத்தை குறிச்சு சொல்லும்போது நான் சொல்றாரு, அது இடத்தை வேஸ்ட் பண்ணுதுப்பா, இருக்கிற இடத்தை சும்மா வேஸ்ட் பண்ணுது. மூணாவது காரியம். இப்போ இந்த 3 காரியத்தை தோட்டக்காரன் சொல்றான், அதாவது தோட்டத்தின் எஜமானன் சொல்லுகிறான். தோட்டத்தை பதப்படுத்துகிற மனுஷன் தோட்டக்காரர் இடத்துல பேசுகிறான், ஐயா இதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. 4வது ஒரு கேரக்டர். இந்த 4 கேரக்டர், இந்த 4 விஷயங்களை இந்த சின்ன ஊமையில கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். மனம் திரும்பத்தக்கதா இந்த செய்தி நமக்கு கொடுக்கிறார். என் வாழ்க்கை மனம் மாறணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில இருக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணராத வரையிலையும் நான் இப்ப உணர்கிறேன், எனக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வேண்டும். அப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை வேண்டும் என்றால், இப்ப முதல்ல கனி இல்லாத வாழ்க்கைனா எனக்கு முதல்ல புரியணும். மத்தேயு 3:10 வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்படி ஆண்டவர் ரொம்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. முதல்ல, அதாவது யோவான் ஸ்நானகனை கொண்டு ஒரு சுவிசேஷகனை கொண்டு பிரசங்கிக்கிற வசனம், நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். முதல்ல சொல்றாரு, if I don't have a fruit, there will be end for me. அதே போல மத்தேயு 7:19 இதே காரியத்தை இன்னொரு வித்தியாசமா ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொல்லும்போது சொல்றாரு. 7:19 வாசிங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நான் கனி கொடுக்காத மரமா இருந்தால் நான் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவேன். இதேதான் லூக்கா 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களா. லூக்கா 3:9. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ எனக்கு கனி கொடுக்காத வரையிலையும் எனக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? எனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை. எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா, இந்த கடுகளவு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார் இல்லீங்களா? இப்ப இந்த கடுகளவு விசுவாசத்தை குறித்து நீங்க தியானிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, நம்ம நிறைய நேரங்களை யோசிப்போம், அந்த கடுகு ரொம்ப சின்ன விதையா இருக்கிறது, போட்டதுக்கு அப்புறம் பெரிய மரமா வளர்கிறது, அதை குறித்ததான இருக்குமான்றது. நான் எப்படி தியானிக்கிறேன்னு சொன்னா, இந்த கடுகளவு விசுவாசத்தை கொண்டு கூட ஐ எம் நாட் ஆபரேட்டிங் இட். எனக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நான் அபியாசப்படுத்தி பார்க்கிறது இல்லையா வாழ்க்கையில. கடுகளவு விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தரை விசுவாசிச்சேன் என்று சொன்னால் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறது இல்லை. நான் ஒரே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சேன்னா அப்ப நான் கர்த்தரை மேல் விசுவாசமா இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு புரியும். இஃப் ஐ ஹேவ் a faith, மஸ்டர்ட் சீட் ஃபெய்த் தான். அதை நம்பினா நான் ஒரு ஸ்டெப் ஆண்டவரை நம்பி எடுத்து வைப்பேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் எனக்கு கனி கொடுக்கிறவனா நான் மாற முடியும். என் விசுவாசம் தான் கனி தருகிறவனா என்னை மாற்றும். நான் என்ன பண்றேன், எனக்கு கடுகளவு விசுவாசம் தான் இருக்குது. ஆனா ஜெபிக்கிறதெல்லாம் எப்படி? ஆண்டவர் எனக்கு கடுகளவு விசுவாசம், கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் என்ன? நம்பிக்கை. கர்த்தர் மேல நம்பிக்கை. இப்போ ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டேன் நான். ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போறேன். அப்ப எனக்குள்ள ஒரு மன சமாதானம் கிடைத்திருச்சு. இப்ப தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். இப்ப I'm going to perform. டவுட்டே படக்கூடாது. எந்த வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், அது படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களுக்கு என்ன, நம்மளுக்கு நீதிமொழிகள் 21 கடைசி வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 21 கடைசி வசனம் வாசிங்களேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்ன பண்ண? குதிரை அது வரைக்கும் தான். அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். அப்ப ஆயத்தப்படுறது என் வேலை. ஜெயம் யார்கிட்ட இருந்து வரும்? அப்ப விசுவாசிக்கிறது என்னுடைய வேலை. ஜெயம் யார்கிட்ட இருந்து வரும்? அப்ப இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப கனி கொடுக்கிறவனா நான் இருக்கிற வாழ்க்கை நான் இல்லைன்னா, நான் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், நான் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் எனக்குள்ள கனி வராது. எனக்குள்ள கனி எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்டவர் அதனாலதான் ஒரு காரியத்தை பார்க்கிறார். நீங்க மத்திய இப்போ இன்னைக்கு பசங்க பாடினாங்க இல்லையா, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இப்ப ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அத்தி மரத்தை சபிக்கிறார். என்ன பண்றாரு? இந்த அத்தி மரம் கனி கொடுக்கலன்னு உடனே பட்டு போகத்தக்கதா இந்த அத்தி மரத்தை, ஏன் அவருக்கு அப்படி காரியம் என்ன? ஆண்டவருக்கு அத்தி மரத்து மேல கோவம்லாம் இல்ல. மரம்னா கனி கொடுக்கணும். கிறிஸ்துவன்னா ஆத்தும ஆதாயம் பண்ணணும்.
அதுதான் ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். வாசிங்க அது மத்தேயு 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அப்ப பாருங்களேன், இப்போ இதேதான் அந்த தோட்டக்காரன் சொல்லுகிற அதே காரியம் தான். 3 வருஷம் வெயிட் பண்ணேன், இது பிரயோஜனம் இல்லப்பா, இது பிரயோஜனம் இல்ல, இந்த செடி நம்மளுக்கு பிரயோஜனம் இல்ல, எடுத்துருப்பான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான் எதிர்பார்க்கிறாரு. அத்திமரத்துக்கு போறாரு. மரம்னா மாமரம்னா மாம்பழம் இருக்கணும், திராட்சை செடி போனா திராட்சை செடி இருக்கணும், திராட்சை இருக்கணும். அப்போ ஒரு மரத்துக்குள்ள போனா அதுக்குரிய பலனை அது கொடுக்கலன்னா அதனுடைய பிரயோஜனம் தான் என்ன? அப்போ அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப கனி கொடுக்காத வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. அப்ப கனி இல்லாத வாழ்க்கைன்னு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. யோவான் 15:2, எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்களேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிறார். நான் தேவனுக்காக எப்பொழுது கனி கொடுக்கிறவனாய் மாறுகிறேனோ அப்பொழுது நானும் கர்த்தரும் ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள வந்து என்னுடைய கார்டனர் வந்து என்னுடைய தோட்டக்காரர் ஆண்டவராகி கிறிஸ்து, நான் அவரில் இருக்கத்தக்கதை என்ன சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறேன். அதிக கனி, நான் ஒரு முறை 10 கனி கொடுத்தா அடுத்த ஒரு 20 கனி, 30 கனி, 40 கனி. இப்பொழுது இந்த விதைகளை விதைக்கிறவனுடைய காரியம் புரியுதா உங்களுக்கு? முதல்ல எப்படி 30, 60, 100 பலன். அப்ப முதல் முறை விசிட்ல ஹார்வெஸ்ட் பண்றது நீங்க எவ்வளவு பேர் பண்ணீங்க? உங்க ஊழியத்துல 30 ஆத்துமாக்கள். அடுத்த முறை போனீங்கன்னா 60 ஆத்துமாக்கள். திரும்ப போனீங்கன்னா 100 ஆத்துமாக்கள். போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கை. நான் கடி கொடுக்கிறவனா மாறிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கிறார் நமக்கு. என்ன பெரிய அருமையான ஆண்டவர் பாருங்களேன் நமக்கு. இதுதான் அதே அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போட்டு எரிப்போம். அப்ப நான் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருங்க. கிறிஸ்தவனா நான் இருக்க முடியாது. கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்குள் வாழவே முடியாது. நமக்கெல்லாம் ரொம்ப தெரிந்திருக்கிற ஒரு வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துல ஆண்டவருடைய கனிகள் நம்ம வாசிக்கிறோம். பவுல் எழுதி இருக்கிறார். 5வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5, 22, 23 என்ன சொல்றாரு? கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்போ நான் தேவனுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியின் கனியோ ஒருமையில சொல்லுகிறார். 9 காரியங்கள் அந்த கனியில குணாதிசயங்கள் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனிடத்துல இந்த 9 காரியங்களும் கனி கொடுக்கிறவனாய் இருக்க முடியும். போன வாரம் தான் நம்ம வாசிச்சோம். லவ் குறிச்சு வாசிச்சோம். நம்ம விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அப்ப ஆண்டவர் இதுல ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? நான் வந்து ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ஆவியின் கனிகளை கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா என்பது தயவு செஞ்சு நீங்க கிறிஸ்தவத்துல நீங்க தயவு செஞ்சு ஒரு சர்ச்சை, ஒரு சபையை நீங்க பார்க்கணும்னா, ஒரு ஆவிக்குரிய சபைன்னு பாத்தீங்கன்னா நீங்க சபையில இருக்கிற மக்களை காட்டிலும் நீங்க சபையில கர்த்தருடைய ஆவி இருக்கிறது என்றால் உள்ள இருக்கிற கனிகளை வைத்து நீங்கள் அசஸ் பண்ணிடலாம் இந்த சபை ஆவிக்குரிய சபையா இல்லையா. ஒரு சபைனா இந்த எல்லா விதமான காரியங்களும் வைத்திருக்கிற ஒவ்வொரு உணவும் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் இதான் சொல்றாரு. இப்ப கடைசியா ஒரு காரியத்தை யாரோ நமக்காக ஒருத்தர் பேசுகிறார். அந்த யாரோ யாரு? இதாவது நம்மளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. கொத்தி போட்டுடலான்ற தோட்டக்காரன் முடிச்சு விட்டுருப்பான். அவனை வேணா பிரயோஜனம் இல்லை. 3 வருஷம் பார்த்தேன். இவங்கிட்ட ஒரு ஃப்ரூட்டும் இல்லை. இவனுக்கு எல்லா தாளந்தும் கொடுத்தேன். நான் நல்லா பேசுவான்னு பார்த்தேன். எனக்காக போய் ஊழியம் பண்ணுவான்னு பார்த்தேன். ஊழியம் பண்ண மாட்டேன்றான். நல்லா கிட்டார் வாசிக்கிறான். இவன் போய் 4 பேர் ஊழியம் பண்ணுவான்னு பார்த்தேன். இவன் என்னன்னா ஒரே ஒருத்தர் கூட பண்ண மாட்டேன்றான். கிட்டாரை வீட்லயே வச்சிருக்கிறான். கீபோர்டு கொடுத்திருக்கிறேன். இவனுக்கு நிறைய பேசும் திறமை கொடுத்திருக்கிறேன். நல்லா ஆபரேட் பண்ண திறமை கொடுத்திருக்கிறேன். ஊழியத்துக்கு எல்லா திறமையும் தூக்கி எல்லாருக்கும் இலவசமா கொடுத்திருக்கிறேன். இவன் என்ன பண்ண மாட்டேன்றான்? அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டேன்றான். இவன் என்ன பண்றான்? புதைச்சி அந்த ஒரு தாளந்தையும் என்ன பண்றான்? மண்ணுல வச்சு பச்சு வச்சிடறான். ஏன்னா என்ன சொல்றான்? கேட்கும்போது, ஆண்டவரே நீ பொல்லாதவரிடத்திலையும் விசாரிக்கிறவா இருக்கிறதுபடி உங்களுக்கு பயந்து நான் என்ன பண்ணனா அந்த உன்னையும் புதைச்சு வச்சுட்டான்.
அவனை போல நம்ம இருந்திடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை பயன்படுத்துகிறவர்களா. இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஆண்டவர் இயேசு சுவாமி நடந்த வாழ்க்கையில யோவான் 8வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிங்களா. அனதர் சான்ஸ். ஆண்டவர் எத்தனை பேருக்கு வேதத்துல இப்படியான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். யோவான் 8:11 வாசிக்கிறேன். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த சகோதரி குற்றம் சாட்டப்பட்டு விபச்சாரின்னு சொல்றதுனால கொல்லப்பட வேண்டியவள் ஒருவர். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சகோதரியை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போறது இல்லம்மா, you go, I'll give you another chance. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது இன்னொரு வாய்ப்பு. sin no more. இதான் ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறார். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது இடத்துல வாசிக்கிறப்போ ஒரு காரியத்தை நான் கவனித்த இந்த இடத்துல. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அல்லது தேவ தயவு, ஆண்டவருடைய மர்சி எனக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு வாய்ப்பை நான் உணராமல் நான் என்ன பண்ணுகிறேன் என்று சொன்னால் அதை நான் அசட்டை பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. God is giving me another chance, but I take it for granted. My grace is sufficient for you ன்னு பாலுக்கு சொன்னார். நீங்க நிறைய பேர் என்ன பண்றோம், கிருபைய நம்ம அநேக நேரங்கள்ல we take it for granted. We are privileged people to have a second chance. எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று பார்க்கிறவரா மாறிவிட்டோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்தது கிருபையினாலே கொடுத்தாருன்னு சொல்றாரு இல்லையா. ஆண்டவரிடத்துல வரும்போது என்னை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி அதான் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறார். எனக்கு எப்படி இருந்தாலும் ஏசாயா 1:18 வாசிங்க. என்னுடைய பாவம் எத்தனை அழுக்குள்ளதா இருந்தாலும் அதை எப்படி மாற்றுவாரா வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல மாற்றி விடுவார். என்னுடைய பாவம் எப்படி இருந்தாலும் 1:18 நிறைய பேரோட ரட்சிப்பின் வாழ்க்கையில முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டனான்றப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வசனம் இதுதான். என் பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன், எனக்கு வாய்ப்பை கொடுக்கிற தேவன் அவர். அதனாலதான் புலம்பல் எழுதும் போது புலம்பல் 3:22-23 என்ன சொல்றாரு, நான் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. நான் அழிஞ்சு போறேன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கிற இன்னொரு வாய்ப்பு. God is giving me an opportunity. போன வாரம் நம்ம பேதுரு குறித்து வாசிச்சோம் இல்லையா. பேதுரு சொன்னார் இல்லையா, அவருக்கு கர்த்தர் கொடுக்கிறது இன்னொரு வாய்ப்பு. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறது வாய்ப்பு. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு இரண்டாவது வாய்ப்பு. நம்ம எழுந்து போனதா நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன பாவமோ பெரிய பாவமோ இங்க சொல்லல. பாவம் தான், அதுதான் முதல்ல சொல்ல வருகிறார். என்ன பெரிய பாவமா இருந்தாலும் சரி, நான் விழுந்துட்டேன். தாவீது ராஜா அப்பல சங்கீதம் 51 சொல்லலாமா, நான் சொல்ல, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் பண்ணினேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் என் பாவத்தை கழுவ உங்களால் மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே, உங்களால மாத்திரம் தான் முடியும். அப்ப ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். 3 வருஷம் கனி கொடுக்கலன்னா என்ன ஆண்டவரே, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவனை நான் கொத்தி எரு போட்டு பாக்குறேன், அவனுக்கு திரும்ப ஒரு முறை கூட வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு மட்டும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின் ஆண்டு, ஒரு வாய்ப்பு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இந்த வாட்ஃபோர்ட் தேசம் மாத்திரம் இல்லை, நம்ம சின்ன கூட்டம் தான். ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளை தடை செய்யத்தக்கதாய் என்னென்ன காரியங்களோ என்னென்ன விதங்கள்லயோ நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம முழு இருதயத்தோட நம்பிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதை நான் அவரு நம்ம அப்பா
He's our Father. He has given us a chance to do something for him. இதை செய்ய இருதயத்தின் ஆழத்தில் கண்களை மூடி ஒப்பு கொடுத்துள்ளலாம். ஆம் ஆண்டவரே, சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை தேடியும் பாதம் வந்தே, சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை தேடியும் பாதம் வந்தேன் என்று சின்னப்பம்மா. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே, உம்மோடு உன்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். ஆமா ஆண்டவரே, தேவா சொல்லுங்களேன், இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே என்னை தொடும்படிக்கு. ஆமாண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த எனக்கு ஒரு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, உமக்காய் ஊழியம் செய்ய எனக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்தை நான் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து ஓடுகிறவனாய் அப்பா, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவரே, ஏனென்று சொன்னா காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். சொல்லுங்களேன், நம்புவேன் இயேசுவை. ஆமா ஆண்டவரே, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என் பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த சபை உம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே, இதை கொண்டு உமக்கு ஊழியம் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துங்க, வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்கிற தேவனே உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜெபிக்கிற நல்ல வல்ல பிதாவே, ஆமென்.